ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம் டவுன் ரொமான்ஸுடைய எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஆனால் என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் லேண்டு விஷயமா தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜி சொன்னதுமே கிளா என்ன சொல்கிறான்னா, அதை பற்றி தான் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டோமே, நான் தான் என்னுடைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிட்டேனேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஜி என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உங்கள் கண்டிஷனை நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நான் சொல்ல போறேன்னு சொன்னதும் கண்டிஷனா சரி சொல்லு கேப்போங்கிற மாதிரி கிளாஸ் சொல்றா. ஜி அவருடைய கண்டிஷனை சொல்ல ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் பண்ணதுமே கிளா என்ன சொல்றானா, நீ ஏதோ சீரியஸா சொல்ல வர போலையேன்னு சொல்லி கேட்டதும், ஆமா நான் சீரியஸா தான் சொல்ல வரேன், இவ்வளவு சொல்ல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ சீரியஸா ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் எடுத்து என் பிரெயினை நல்லா பூஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொன்னா இவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஜிக்கு என்னது ஒரு விஷயத்த சொல்றதுக்கெல்லாம் நீ ரெஸ்ட் எடுக்கணுமா, அதுக்கெல்லாம் நீ ஃப்ரெஷ் ஆகணுமான்னு சொல்லி கேட்டா, ஆமா நீ வேற சீரியஸா சொல்ல போற, அதனால அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் என் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போய் ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டா. வெறியாவது சீக்கு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் சீக்கிரம் நான் வீட்டுக்கு போயே ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னான். எவ்வளவு அர்ஜென்டா இருந்தாலும் நீ கிளம்பி போயிட்டு நாளைக்கு வேணாலும் வான்னு சொல்லிட்டு கிளா படுத்துக்கிட்டா. எழுப்பி எழுப்பி பாக்குறா, கிளாவை போட்டு குளுக்குறா உழுக்குறா போட்டுக்கிட்டு, என்ன பண்ணாலும் அவ எழுந்திருக்கிற மாதிரி தெரியல, அவ பாட்டுக்கு படுத்து தூங்குறா. இந்த லேண்டை வச்சு ஏர்லி பில்லியன் சம்பாதிக்கிற, ஆனா ஏன் இப்படிப்பட்ட வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அவளை திட்டிக்கிட்டே அவளை போட்டு குடுக்கறா. என்கிட்ட பேசு, இத பத்தி கேளு, எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லிட்டு எழுந்திரி அஞ்சலி எழுந்திரி எழுந்திரி அஞ்சலி எழுந்திரிங்கிற மாதிரி எழுப்பி பாக்குறா. எழுந்திரிக்கவே இல்லை. அப்படி போட்டு குளுக்குனதுல பிடிச்சி இழுக்கும் போது அவளை இவ கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணது ஜிக்கு மட்டும்தான் தெரியுது. இது நல்லா தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடிப்பாவி படுத்தோடனே தூங்கிடுறேன்னு சொல்லிட்டு பாக்குறா. இப்போ அந்த கேட் கூட தான் நம்ம ஜி விளையாண்டுட்டு இருக்கா. அதுகிட்ட ஒரு பால் மாதிரி கையில வச்சு விளையாட அந்த பால் ஓடி போய் கிளா மேல விழுந்துருது. கிளாவை போய் விழுந்துடுறா. அது மட்டும் விழல, கேட்டும் பறந்து போய் அவ மேல விழுந்துருது. ஐயோ என்ன சொல்ல போறாளோன்னு பதட்டத்துல இவ ஓடி வரும்போது ஜியோடைய ஹை ஹீல்ஸ் கீழே இருக்கிற அந்த உடன் ஃப்ளோர்ல மாட்டி குப்புற ஓடி போய் விழுந்துடுறா. அதுவும் எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஊஞ்சல்ல படுத்திருக்கிற கிளா மேல போய் விழுந்ததும் தான் இங்கெல்லாம் கிஸ் பண்ணிடுவாங்களே, வழக்கம் போல கிஸ்ஸும் பண்ணிடுறா. அந்த பதட்டத்துல இருந்து ரிவர்ஸ் வரலான்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பார்த்தா அப்பவும் அவருடைய ஹை ஹீல்ஸ் அந்த உடன் ஃப்ளோர்ல மாட்டிக்குது. அவளை காப்பாத்தணுமேனு கிளா எழுந்து வர அவ கையை இவ பிடிக்க ரெண்டு பேரும் ஃப்ளோர்ல உருள கடைசியில வழக்கம் போல கிசு தான். என்னடா நீங்க மட்டும் இப்படி பண்றீங்க, எங்க ஊர்ல எல்லாம் தடுக்கி விழுந்தா அடிதான் போடும், இங்க மட்டும் கிசு கிடைக்குது. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜி அப்படியே டெட் பாடி மாதிரி பிறண்டு படுக்கிறா. அவளை பார்த்துட்டு எழுந்திரி, இந்த மாதிரிதான் நீ என்ன எழுப்புவன்னு தெரிஞ்சதுன்னா நான் முன்னாடியே தூங்கிருப்பேனேங்கிற மாதிரி எழுந்திரின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க சொல்றாங்க. ஜி அப்படியே அசையாம கொள்ளாம அப்படியே சில மாதிரி படுத்திருக்கா. கொஞ்சம் கூட அசையவே இல்லை. என்னாச்சு உனக்கு, மண்டையில எங்கேயாவது அடிபட்டுச்சா என்னன்னு சொல்லிட்டு பாக்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் ஜி எழுந்திருக்கிறா. சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன், வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல இவ ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு ரெண்டு பேரும் அங்கே டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது, அதில் உட்காடுறாங்க. சரி இப்போ வாச்சு நான் என்னுடைய பிஸ்னஸை பற்றி பேசவான்னு சொல்லிட்டு ஜி கேட்க, சரி பேசு என்ன பண்ணுறது கேட்குறேங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த டீலில், அதாவது ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிற இந்த டீலில் ஒரு 2 கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. அப்படியா சொல்லுங்கள்னு சொல்லிட்டு கிளா கேட்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நாம இப்போ ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ணிக்கிறோம், எப்போ சரியான நேரம் வருதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுதான் 2வது கண்டிஷன் சொல்லிட்டு இவ சொல்ல. சாரி, ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் நடக்கும் இல்லையா, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் நடக்கும்ல, அந்த மேரேஜ் அப்போ இந்த லேண்ட் எல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும், அதாவது ஒரு பிரைடுக்கு கிஃப்டா கொடுப்பாங்கல்ல டவுரி, அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்ல இவ யோசிக்கிறா. அது என்ன ரைட் டைமிங் வந்தோடனே மேரேஜ்னா அது எப்போ வரும்னு சொல்லி கேட்க, அது எப்போ வரும்னா நான் உன்னை லவ் பண்ணும் போது, நீ என்ன லவ் பண்ணும் போது, ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் நாம லவ் பண்ணிட்டோம்னா அந்த மேரேஜ் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஜி சொல்றா. ஸோ அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னமோ இது டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்க, டிஸ்அட்வான்டேஜா, இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அட்வான்டேஜ் தானேன்னு சொல்லி கேட்டா,
ஸோ ஜி என்ன சொல்றானா, என்கேஜ்மெண்ட்னா என்ன, மேரேஜோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி. அதாவது மேரேஜ் பண்ணிக்கலாமலே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி தானே என்கேஜ்மெண்ட்டுங்கிறது, ஹாஃப் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னு சொல்ல. சரி மேரேஜ் மாதிரி தான் சொல்ற, அப்ப மேரேஜே பண்ணிக்கலாமேன்னு சொல்லி கேட்டா, அப்பெல்லாம் டக்குன்னு பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் வேணாமா, எடுத்தவங்க கவுத்தன்னு செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஜி சொல்ல. கிளாவும் அதுக்கு சரி ஆல்ரைட் நான் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, ஐயா ஜாலி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஜிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ அப்ப கிளா என்ன சொல்றானா, ஒத்துக்கிட்டேன் தான், ஆனா இன்னொரு கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்ல. என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இவங்க இப்போ இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாங்களாம், ஆனா இந்த அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணிட்டே இருக்கணுமா. ரினியூ பண்றதுன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸோ 30 இயர்ஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி இல்ல, இயர்லி ஒன்ஸ் இந்த அக்ரிமெண்ட்டை நான் ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா உங்களெல்லாம் நம்ப முடியாதுங்கிற மாதிரி அவ அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டா. இவளை ஏமாத்தலான்னு அவ பார்த்தா கடைசியில அவளே போய் வழியில சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. இது வேறையான்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறா ஜி. இதுக்கு ஓகே நான் சொல்லி இப்பவே சைன் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்ப அக்ரிமெண்ட் பேப்பரை அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 2 அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா, ஒன்னு அவங்களுக்கு இன்னொன்னு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் என் லாயர் கிட்ட சொல்லி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க மேடம்னு சொல்ல, இவங்களும் அதை எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. ஒரு பேஜா படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சைன் பண்ணலான்னு போகும்போது ஜி என்ன கேட்குறான்னா, ஒருவேளை நீ என்னை ஏமாத்திட்டு இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறதெல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க, என்ன நீ முழுசா நம்பலாம், நான் தான் அந்த உலகத்திலே ட்ரஸ்டபிள் பர்சன், ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை கடைசி வரைக்கும் காப்பாத்துவாங்கிற மாதிரி கிளாஸ் சொல்றா. ஓகே ஓகே ரீட் பண்ணு, அதுக்கப்புறம் சைன் பண்ணு, நான் இதை எடுத்துட்டு போய் என் ஃபேமிலி கிட்ட கொடுக்கணும், அவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி தாழ்வா பாக்குறாங்க பத்தியா, அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல. அப்ப நம்ம கிளா என்ன கேட்குறான்னா, அவங்க ஒன்னு அப்படி பாக்குறாங்க ஓகே, ஆனா நீ என்ன நேத்தி அப்படித்தானே பார்த்தன்னு சொல்லி கேட்க, இவளுக்கு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அது அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறா. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நேத்தி நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன்னா என் ஃபேமிலி கிட்ட எப்படியாவது என்னுடைய டேலண்ட்டை வந்து நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லிட்டு கிளா கிட்ட சொல்ல. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ரூட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜி சொல்றா. சரி அதை பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம்னு சொல்லிட்டு இவங்க அந்த அக்ரிமெண்ட்டை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த சைன் பண்ண, பார்த்தது போதும் சைன் அப் பண்ணுன்னு சொன்னதும் இவங்களும் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ கிளா என்ன சொல்றேன்னா, ஓ மை காட் இப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, சரிவா ஒரு ஹக் கொடுன்னு கேட்டதும் இவ அப்படியே தடுத்து நிறுத்துறா. ஹக்கா இப்பவே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் தானே, எடுத்தோடனே அந்த அளவுக்குலாம் போக முடியாது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. சரி நான் இப்போ கிளம்பவா, மை ஃபியூச்சர் ஃபியான்சேன்னு சொல்லிட்டு ஜி அந்த எடுத்துக்கிட்டு கிளம்ப போறா. இந்த சீன் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த பூனைக்குட்டிக்கு பாய்லாம் சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு கிளம்ப இவ அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததும் அப்பா இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சு பாக்குறாரு, சைன் எல்லாம் பாக்குறாரு. ஒருவேளை இவ ஃபோர்ஜரி பண்ணிருப்பாளோ, அப்பெல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தா இவ இன்னும் நமக்கு பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு அப்பா இப்ப கூட நம்ப மாட்டேங்கிறாரு. நீ ஏற்கனவே பண்ண ப்ராப்ளமே போதும் ஜி, இன்னும் ப்ராப்ளம் பண்ணாதன்னு சொன்னா அதுக்கு ஜி அப்பா ப்ளீஸ் என்ன நம்புங்கிற மாதிரி சொல்றா. நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டேன், இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் யாருங்கிறத நிரூபிச்சிட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, அம்மா மட்டும் பாராட்டுறாங்க, அப்பா மட்டும் முறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா இப்ப எல்லாரும் எனக்கு நீங்க கிளாப் பண்ணணும், ஆனா எல்லாரும் இப்படி சைலண்டா உட்காந்துட்டு என்னையே கொஸ்டின் கேக்குறீங்கல்ல, என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்களேங்கிற மாதிரி ஜி சொல்ல. தங்கச்சி இப்ப கரெக்டான ஒரு கொஸ்டின் கேக்குறா. சரி அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, நீ கிளாவ் மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு சொல்லி கேட்டா, ஆமா கண்டிப்பா அந்த கண்டிஷன் படி மேரேஜ் தான், ஆனா அந்த மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு கண்ட்ரி சைட் கேல், ஒரு வில்லேஜ் கேலால என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க இருக்கிற நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களால ஹேண்டில் பண்ண முடியலங்கும் போது அந்த பொண்ணால என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா, சான்ஸே கிடையாது. அதுவும் ஒரு ஃபார்ம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு சீப்பான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிப்பனா, வாய்ப்பு இல்லை. என்ன நம்புங்க, நான் சொல்றதை கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு என் காலில் வந்து விழுந்து கெஞ்சுவா, ப்ளீஸ் கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அவ கெஞ்சும் போது அவளை நான் புடிச்சு அடைச்சு அவகிட்ட அந்த லேண்டையே எழுதி வாங்கிருவன்ல, நான்லாம் யாருங்கிற மாதிரி இவ சொல்ல. எல்லாரும் என்னடா இவ பயங்கரமான ஆளா இருக்காளேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அவ தங்கச்சி தான் பாக்குறா. என்ன நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கங்கிற மாதிரி. மம்மி டாடி நீங்க 2 பேரும் என்னப்பா எப்படி பாக்குறீங்க, நான் தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓவா வரணும் சரிதானு சொல்லி கேட்டா. அப்பா அதுக்கு பதில் சொல்லாம, சரி நீ பண்ண பிரச்சனையை நீனே சரி பண்ணி கொடுத்துட்ட, அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்காக பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, தேங்க்யூங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டு
தங்கச்சி கையில அந்த டாக்குமெண்ட் கொடுத்து இதை லாயர் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லு, முக்கியமா அந்த சிக்னேச்சர் சரியான்னு சொல்லிட்டு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அவர்கிட்ட நான் கூட பெரிய இம்ப்ரெஷன் எதிர்பார்த்தேன், அவர் எந்த இம்ப்ரெஷன் கொடுக்காம அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அம்மா மட்டும் வந்து வாவுடைய சூப்பர் நல்லா பண்ணிருக்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல இப்ப தங்கச்சியை பார்த்து சும்மா சிக்னேச்சர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்ணை சிமிட்டிட்டு இருக்க தங்கச்சி ஐயோ இவ என்ன பண்ண போறாளுங்கிற மாதிரி எழுந்து போறா. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சிஇஓ சுஜிந்த்ரா சிஇஓ, இவ வெறும் ஜிங்கிற மட்டும் இவ பேர் கிடையாது, சுஜிந்த்ரா இவ பேரு. சோ சிஇஓ சுஜிந்த்ரா எப்படி இருக்கு கேட்கும் போதேன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கா. இவ இங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுல இருந்து நம்ம கிளா ஒரு மாதிரியா மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டாப்ல. சோ கிளா என்ன பண்றானா அப்படியே அங்க இருக்கிற பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்கா. ஆனா வெளில எட்டி எட்டி பாக்குறா, அந்த கார் வருமா ஆள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ வண்டி சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம தம்பி தான் வராப்புல, ஜீவ் இருக்கான் இல்லையா, அவன் தான் வரான். வரும்போதே பாட்டு பாடிட்டு வரான். ஜீவ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வர இவங்க கேஷுவலா இருக்காங்களாமா. கிளாக் கேஷுவலா இருக்க ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிடறான். ஏ ஏ ஏ எங்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான். அங்க யாருமே இல்லையே, நீ யாருக்காக வெயிட் பண்ற? எட்டி எட்டி பார்த்துட்டு ஜிராஃபி மாதிரி இவன் கழுத்து ஆக போகுதுன்னு சொல்லி இவன் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சோ இவங்க வாட்டர் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படியே தெரியாம விடுற மாதிரி அவன் மேல தண்ணியை விடுறாங்க. சரி இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு ஜீவ் சொல்றான். அதுவும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன், ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதும் சரி அங்க போ டேபிள்ல என்ன ஃபுட் இருக்கோ எடுத்து சாப்பிடுன்னு சொன்னதும் இவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருந்து போக ட்ரை பண்றான். அப்ப இவங்க திரும்ப திரும்ப அவன் மேல தண்ணியை விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சீரீஸ்லயே பயங்கரமா ஃபன் பண்றதுன்னா அது இந்த குட்டி பையன் மட்டும்தான். இவனும் இவளும் சேர்ந்து பண்ற ஃபன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுவும் பேசுறதெல்லாம் அப்படியே கியூட்டா இருக்கு. போகும்போது கூட என்ன சொல்லிட்டு போறானா, யாரோ ஒருத்தங்க காதல்ல விழுந்துட்டாங்க மாதிரி தெரியுது, என்னெல்லாம் நடக்க போகுதோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போறான். நம்ம மூஞ்சிலேயே அவ்வளவு தெரியுதுன்னு சொல்லிட்டு கிளாவும் ஃபேஸ் தொடச்சுக்கிறா. ஆனா நம்ம ஆளை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவன் ஏர்லியா என்னைக்கு எழுந்திருச்சிருக்கா, இவ எழுந்துட்டாங்கிறதுக்காக அவள் எழுந்திருக்க முடியாதுல்ல. ஸோ இப்போதான் அவள் ரூம்குள்ள அந்த மேடெல்லாம் ஒரு ஒரு ஆளாக வராங்க. அந்த தண்ணி ஃப்ளவரு அவள் ட்ரெஸ்ஸு ஷூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவளும் எழுந்திருக்கிறா. எழுந்ததும் டைமை பார்க்குறா. என்னாச்சுன்னு பார்த்தா 11 இருக்கு. என்ன இவ்வளோ ஏர்லியான எழுப்பிட்டீங்கிற மாதிரி கேட்குறா. 11 ஏர்லியா எழுந்திருக்கிறதாமா. சரி நம்ம ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு இவ இப்போ ஆஃபீஸ் வரா. ஆனால் ஆஃபீஸ் வந்ததுமே இவ கூட ஒரு பொண்ணு ஒட்டிக்கிட்டு வரா. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன செய்யணுமோ சொல்லுங்க, அது நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நிற்க. சரி சேர்மன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேர்மன் எங்கேயோ வெளில போயிருக்காராமா. அப்படி ஒரு வெளில போகும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து என் பொண்ணை பார்த்துக்கணும், அவ எந்த தப்பும் செய்யாம, அதாவது இந்த கம்பெனிக்கு எந்த ட்ரபிளும் கிரியேட் பண்ணாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளில போயிருக்காங்க, ஒரு மீட்டிங் விஷயமா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சோ நான் இந்த கம்பெனில ஏதாவது தப்பு பண்ணுவேன்னு நினைச்சு என்னை பார்த்து பயப்படுறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்டதும் அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம தெருன்னு முழிக்கிறா. ஸோ அதுக்கு ஜி என்ன சொல்றான்னா, சரி நீங்க பயப்படாதீங்க, நான் எந்த ட்ரபிளும் உங்களுக்கு கிரியேட் பண்ண மாட்டேன், நல்ல பிள்ளையா இருப்பேன், ஓகேவான்னு சொன்னதும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சேர்மன் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னதும் என்னன்னு சொல்லி கேக்குறா. இவ கையில ஒரு கவர் வச்சிருக்கா. அந்த கவர் ஃபுல்லா கிரெடிட் கார்டு பில்ஸா வந்திருக்கு. இந்த கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே பே பண்ணுங்கன்னு சொல்லி சேர்மன் சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. சரி அப்ப காசு கொடுங்க பே பண்றேன்னு சொன்னா, அதாவது நீங்களே உங்களுடைய காசை போட்டு பே பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் என்னது நான் பே பண்ணணுமான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக் ஆகுது. இவளுக்குன்னு தனியா எந்த ஜாபும் கிடையாது, வருமானமும் கிடையாது, எதை வச்சு இவ பே பண்ணுவா. ஸோ அதை வாங்கி பார்க்குறா. கிரெடிட் கார்டு பில்ஸ்லாம் அவ்வளோ வந்திருக்கு. என்ன பண்ணுறதுனே இவளுக்கு புரியல. டென்ஷன் ஆகுது. சின்ன வயசுலேருந்து பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பிச்சைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணா அவளுக்கு எப்படி இருக்கும். அப்பாவுக்கு கால் பண்ணி கத்துன்னு அவர் ஒரே இதில் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. டேட்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவர் கட் பண்ணி விட்டுட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல, கத்துறா நின்ன இடத்துல இருந்துட்டு. ஸோ இப்போ அப்படியே இந்த கிராமத்தை காட்டுறாங்க. நம்ம கிளா இருக்கிற கிராமத்துக்கு, அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வேலை ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது வழக்கம் போல நம்ம ஜீவ் தான் குறுக்க வந்து ஸ்டாப் பண்றான் வண்டிய. ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க பிரேக் அடிக்க, அவன் பிரேக் அடிக்க, கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா அவன் அடிச்சு தூக்கி இருப்பாங்க. நீ என்ன லூசாடா, எதுக்கிட்ட அப்படி குறுக்க வந்து நிக்கிறேன்னு சொல்லி கேட்க, அவன் என்னன்னா நீங்க ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா வரீங்க, இங்க என்ன ரேஸா நடக்குதுன்னு சொல்லி கேட்கறான். சரி அதெல்லாம் விடு, உன் பாஸ் எங்கன்னு சொல்லி கேட்டா, பாஸ் அப்படியே கொண்டு வந்து மொபைலை நீட்டுறான். பே பண்ணா பாஸ் எங்கன்னு சொல்றேன், பே பண்ணா பாஸ் எங்கன்னு சொல்றேன்னு சொல்லி கொஞ்சம் நீட்ட. சொல்லுடா சொல்லி தொலைடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்.
சரி காட்டு பே பண்றேன்னு சொல்லிட்டு போனை காட்ட சொன்னாலும் அதுக்கும் குரங்கு வித்தெல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம் பே பண்றாங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க சொல்றத நான் கேட்டு தானே ஆகணும். சரி இருங்க, உங்களுக்காக நான் இதை பண்றேன், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என் ஹார்ட்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதும் ஜீக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கையை நீட்டுறான். பார்த்தா அதுக்கு பக்கத்துல தான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு மாட்டு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு காரில் வர முடியாதுல்ல, அதனால நம்ம ஆள் நடந்து வராங்க இறங்கி. ஐயோயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? ஒரு ஓன் லேண்டு வச்சிருக்கிற பொண்ணு எவ்வளோ பில்லியனில் சம்பாதிக்கிறா, ஆனால் ஏன் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலையே. என் கையெல்லாம் எரியுது, என் ஸ்கின்லாம் பேர்ன் ஆகுது, என்ன ஆக போறனோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கா. என்ன நீ என்னையே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜி அவகிட்ட கேட்க, அதுக்கு நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கே, அப்படி என்னதான் சொல்றேன்னு சொல்லிட்டு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல மை ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்ல. ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா. கையில அப்பப்ப ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருக்கா. மறுபடியும் அந்த லேண்ட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவருடைய கதை எல்லாத்தையும் புலம்பிட்டு வரா. எங்க ஆபீஸ்ல எங்களுடைய ஓன் கம்பெனிலேயே என்ன கவனிக்க எங்க டேடி ஒரு ஆள் வச்சிருக்காரு. ஏன்னா நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேனாமா. இவங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது, சே யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாத்தையுமே நானே பே பண்ணணுமா. எங்க அப்பா சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா. எனக்கு வர கோபத்துக்கு நான் கத்தணும் போல இருக்கு. நான் அலறல எல்லாம் பறக்கணும் போல இருக்குன்னு சொன்னதும் கிளாவும் அதுவும் நல்ல ஐடியா தானே, நீ ஏன் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளா கேக்குறா. ஜியும் யோசிச்சு பாக்குறா. ஆமால நான் ஏன் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவளும் கத்த ஆரம்பிக்கிறா. வழக்கமா கத்துறதுதான். இவ எப்படி இப்படி கத்துவான்னு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. காதை மூடிக்கிறா. இவ 1 2 3 சொல்லி சொல்லிட்டு கத்துறா. அங்க இருக்கிற மாடுலாம் வாயை பழக்குது இவ கத்துனதை பார்த்துட்டு. சரி இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, பெட்டரா ஃபீல் பண்றியான்னு கேட்குறாங்க. ஓகே தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி நீ டென்ஷன் ஆனா எப்பவும் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானா ஸ்பாவுக்கு போவேன், ஹேர் ஸ்பாவுக்கு, சலூனுக்கு, பார்லருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போவேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன், நியூ கார்ஸ் பை பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லும் போது, சரி இன்னைக்கு ஏன் அதெல்லாம் பண்ணாம இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல, எனக்கும் இங்க வரணும்னு தோணுச்சா அப்படியே நான் வந்துட்டே இருந்தேன். நான் குறுக்க அந்த இடியட் இருக்கானே அவன் வந்தான். அவன்கிட்ட கேட்டு இங்க வந்தேன்னு சொன்னதும் இவருடைய இந்த ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு அந்த ஃபீல்டில் நடக்க முடியல, கீழே விழுற மாதிரி இருக்கா. ஸோ அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது கிளா என்ன பண்றானா, அவளுடைய அந்த 2 ஷூவையும் கழட்டி நீ இதை போட்டுக்கோ, அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி சொல்ல, ஐயோ இதை போட்டா எனக்கு இச்சிங்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு கிளா காலை மடக்கி கீழே விழுறதுக்கு இச்சிங் வர்றது எவ்வளோ பெட்டர். இல்லைன்னா நீ இன்னொன்னு பண்ணு, என் பேக் சைடு ஏறிக்கோ, நான் அப்படியே தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு கீழே உட்கார, அதுவும் சரி வராதுங்கிறா. சரி என்கிட்ட இதை நீ கொடுத்துட்டா நீ என்ன போட்டுப்பேன்னு சொல்லி கேட்டா, நான் வெறும் காலையே நடந்துப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கழட்டுன்னு சொல்லிட்டு அவ ஷூவை கழட்ட ட்ரை பண்றா. அப்ப கூட நம்மளால என்ன பண்றான்னா அந்த 2 ஷூலையும் கிளா கொடுத்த ஷூலையும் ஸ்ப்ரே அடிச்சு விடுறா. அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் காலை விடுறா. அதுக்குள்ள எதுவும் பூச்செல்லாம் இருக்காதேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் காலை விடுறா. சரி இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணு, உன்னை யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ சொல்லுன்னு சொல்லிட்டு கிளா கேட்டுட்டு வரா. எங்க டேடி என் கிரெடிட் கார்டு பில்லை மட்டும் பே பண்ண சொல்லல, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, என்னுடைய கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் பிளாக் பண்ணிருக்காரு, எனக்கு வர சேலரியும் கட் பண்ணிருக்காரு, அப்புறம் நான் எப்படிதான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளே புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. எல்லாருமே சாங்குக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, நான் தான் பெரிய பொண்ணு, ஆனா எனக்கு யாருமே அட்டென்ஷன் கொடுக்கறதே கிடையாது, அதுவும் எங்க அப்பா அம்மா இருக்காங்களே ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு எல்லாரையும் பத்தி திட்டிக்கிட்டே அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கா. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கதான் உனக்கு கரெக்டா இருக்கும், இங்க சரி வராது, நான் உனக்கு ஏதாவது குக் பண்ணி தரேன்னு சொன்னா, இல்ல இந்த மாதிரி கண்ட்ரி சைட்ல என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்ட வரா. ஐயோ இவகிட்ட போய் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஸோ என்ன சொல்றான்னா, இங்கெல்லாம் என்ன கிடைச்சிட போகுது, ஃப்ராகு, ஸ்னேக்கு இந்த மாதிரி தானே இருக்கும், இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு பெருசா என்ன கிடைக்குங்கிற மாதிரி இவ இந்த வில்லேஜ் சைடே ஒரு மாதிரி கேவலமா பேச, அதுக்கு அவளை தாங்கிக்க முடியல, என்ன பண்ண போறாளோ தெரியல.